எங்களுடைய தரப்பில் 2 சாட்சிகளை விசாரணை செஞ்சிருக்காங்க. மாண்புமிகு நீதிபதி அவர்கள் 2 சாட்சிகளை எங்களுடைய வழக்கிற்கு எடுத்து அவர்களை வாக்குமூலமாக பதிவு செய்துள்ளார்கள். அடுத்த சாட்சிய விசாரணைக்காக 21/1/2025 தேதி வழக்கு தாக்கல் வாய்தா போடப்பட்டுள்ளது. வேற என்ன சார்? சார் அவர் சீமான் என்னிட்ட மன்னிப்பு நீதிமன்றத்தை கேட்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சீமான் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன சரித்திரத்தில் மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? சார், அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. 30ஆம் தேதி டிஐஜி சார் ஆஜராகிட்டு போயிருக்காங்க. தங்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க. நான் நிறைய அதில் சொல்லியிருக்கேன். திரும்பி அவர் 31ஆம் தேதி அவர் கடுமையான வார்த்தைகளாக பேசியிருக்காரு. அதாவது நீ முடிந்தால் தண்டனை வாங்கி கொடுத்துரு பார்ப்போம். இந்த சவால் டிஐஜிக்கு விடுறாரா நீதிமன்றத்துக்கு விடுறாரான்னு தெரியல. அது எல்லா பேரும் இந்த பொதுவெளியில் நீங்கள் எல்லாம் உணரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவர் மன்னிப்பு கேட்குறாரு, அதுக்கு நாங்கள் போகலை. கணம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. நிலுவையில் இருக்கும்போதே கடுமையாக நடந்து கொள்வது அவ்வளவு நல்லதல்ல. இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நிலுவையில் இருக்கின்ற காலகட்டத்தில் இவர் என்னென்ன பேசினாருங்க என்பதையெல்லாம் நாங்கள் சாட்சியம் மூலம் பதிவு செஞ்சிருக்கோம். அந்த ஆவணத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வோம். எழுத்து மூலமாகவும் தாக்கல் செய்வோம். இல்லை தேவைப்பட்டால் நாங்கள் அந்த காணொலியை திரும்பி பென்ட்ரைவில் விட்டு அதுக்கான சாட்சிய ஆவணங்களோடு தாக்கல். சார், அது நான் இப்பதான் டீட்டெயிலாக திரும்பி சொல்லணும். நான் உங்கள்கிட்ட இருந்து எப்படியாவது ஓடிடலான்னு பார்த்தேன், முடியல. ஒரு விஷயத்த சொல்றேன். ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் விட வேற என்ன படிப்பு இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். சிபிஐ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றவங்க தான். இடி ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றவங்க தான். போலீஸ் காவல்துறையில ஐபிஎஸ் விட வேற எந்த படிப்பு அதிகமா இருக்குது? உயர்ந்த படிப்பு எது சொல்லுங்க சார்? ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ். அப்ப ஐபிஎஸ் படித்த அனைவருக்குமே இது சவாலா? ஐபிஎஸ் படிச்ச படிப்பு ஃபுல்லா மோசமான படிப்பா? ஐபிஎஸ் படித்த அதிகாரிகள் யாருமே சரியில்லையா? எந்த அதிகாரத்தில் எந்த கோதாவில் அவர் பேசுறாருன்னு நீங்க அவர்கிட்ட தான் இன்னொரு முறை கேட்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐபிஎஸ் பத்தி சொல்றாரு. அப்ப நீ முடிஞ்சா தண்டனையை பெற்றுக் கொடு. நீ யாருக்கு நீங்க சொல்றீங்க? அதுவும் ஒருமையில அவன் இவன் என்று பேசுறது, ஒரு கண்ணிய குறைவா திரும்பி பேசுறது. சரிங்க, ஒரு அரசியலை பத்தி சொல்றாரு. இது ஐபிஎஸ் ஒரு ஆஃப்டர் ஆல் உனக்குன்னா நீங்க என்ன சார் படிச்சிருக்கீங்க? திரு சீமான் அவர்கள் என்ன படித்திருக்காருன்னு தயவு செய்து இந்த பொதுவெளியில சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுடைய படிப்போட குறைவா படிச்சிருக்காரா சாரு? இந்திய அளவுல 3வது இடத்துல வந்தது, அதை விட நீங்க உயர்ந்த படிப்பு படிச்சிருந்தீங்க, தயவு செய்து சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்றாரு. திருச்சியில எங்க ஐயா நேரு, என்னோட தம்பி மகேஷ், அவங்கள விட இவர் அதிகமா அப்படிங்கிறாரு. சார், தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிச்சு பேசி தமிழ்தாய் வாழ்த்தை நான் தூக்கி விடுவேன்னு சொல்றாரு. திமுக திராவிடம்ங்கிறாரு. ஆனா இங்க நேரையாவையும் மகேஷ் அண்ணனையும் பத்தி பேசுறாரு. உன்னுடைய நிலைப்பாடு தான் என்ன? உங்களுக்கு டிஐஜி சார் வழக்கு தாக்கல் பண்ணோடனே பித்தம் குழம்பி போய் மனநிலை பாதிக்கப்பட்டது போல் பேசுறாரு. அதனாலதான் அவருக்கு என்ன பேசுறங்கிறதே தெரியல. ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் சொல்றது என்ன படிப்பு? இதை விட உயர்ந்த படிப்பு வேற என்ன இருக்குங்கிறத தயவு செய்து சீமான் அவர்கள்ட்ட நீங்க கேட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.